நாங்கள் மாதிரி வினாத்தாளுடைய பகுதி 2க்குரிய புள்ளித்திட்டம் எப்படி அமைகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பகுதி 2ல் வந்து நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி இலங்கை கலை தொடர்பாக 3 வினாக்கள், இந்திய கலை தொடர்பாக 2 வினாக்கள், ஐரோப்பிய கலை தொடர்பாக 2 வினாக்கள் இருக்கும். மொத்தம் 7 வினாக்கள் இருக்கும். இந்த 7 வினாக்களில் நீங்கள் இலங்கையில் 2, இந்தியாவில் 1, ஐரோப்பாவில் 1, 4 வினாக்கள் தெரிவு செய்ய வேண்டிய இதில் இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இலங்கை கலையிலே இடம்பெற்ற அந்த 3 வினாக்களை இப்பொழுது பார்ப்போம். இலங்கை ஒவ்வொரு ராஜதானி காலத்தில் உருவாக்கப்பட்ட புத்த சிலைகளில் அக்காலத்துக்குரிய பண்புகள் செல்வாக்கு செலுத்தி உள்ளது. இதுதான் கேள்விக்கான தலையங்கம். அதில் முதலாவது கேள்வி, அனுராதபுர காலத்தில் செல்வாக்கு செலுத்தியுள்ள புற நாட்டு கலை மரபுகள் 2 குறிப்பிடுக என்று சொல்லி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதில் மிக பொருத்தமாக வரக்கூடிய 2 கலைமரபுகள் அமராவதி கலைமரபு மற்றும் புத்த கலைமரபு மிக பொருத்தமான விடையாக அவை அமைந்திருக்கும். அதுக்கான விடைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். மொத்தமாக ஒரு கேள்விக்கு 15 புள்ளிகள். அதில் முதலாவது பகுதிக்கு 2 தான் கேட்பாங்க. அதுக்கு 2 விடைகள் தான் காணும். அதுக்கு மேல் எழுத தேவையில்லை. 2 புள்ளிகள். இரண்டாவது, கல்விகாரை புத்த சிலைகளில் அவதானிக்கக்கூடிய மகாயான பௌத்த எண்ணக்கரு அம்சங்களை சுருக்கமாக மதிப்பிட்டார். இதுக்கு 5 புள்ளிகள். 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னால் அது போதுமானதாக இருக்கும். இதில் வந்து உண்மையாக இந்த அமராவதி இந்த கல்விகார புத்த சிலையில் காணப்படுகின்ற இந்த மகாயான எண்ணக்கரு என்றது வந்து பொதுவாக தேவ எண்ணக்கரு என்று சொல்லி அதை சொல்லலாம். அதில் முதலாவது 2வது புத்த சிலைகளில் வந்து அந்த இருந்தநிலை புத்த சிலைகளில் வந்து அந்த மகாயான எண்ணக்கருவை நாங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் முக்கியமானது வந்து இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது இந்த கல்விகாரையில் இருக்கிற புத்த சிலைகள். இந்த கல்விகாரையில் இருக்கிற இந்த புத்த சிலைகளில் இந்த இருந்தநிலை புத்த சிலையும் அந்த குவைக்கில் இருக்கிற இருந்தநிலை புத்த சிலையிலும் அந்த மகாயான எண்ணக்கருவை காணலாம். அந்த புத்த சிலை முதலாவது இருந்தநிலை புத்த சிலையில பின்புறமாக காணப்படுகின்ற அந்த தோரண அமைப்பு, அந்த தோரணத்தில் காணப்படுகின்ற சின்ன சின்ன விமானங்கள், அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிற சின்ன புத்த சிலைகள், நடுவில் உள்ள புத்த சிலையை மாற்றித்து 5 புத்த சிலைகள் வந்து அந்த பஞ்ச புத்த வடிவம் என்று சொல்லப்படுகின்ற மகாயான எண்ணக்கருவை காட்டுது. மற்றது ஆசனத்துக்கு கீழே வஜிர குறியீடு காணப்படுறதும், இந்த வஜிராசனத்தில் காணப்படுறதும் இந்த புத்த சிலை மகாயான எண்ணக்கருவை தொடர்படுத்தி காட்டுது. பின்னர் தோரணம் ஏற்கனவே சொல்லப்பட்ட தோரணமும் மகாயான எண்ணக்கருவை காட்டுது. அதே நேரம் இந்த இருந்தநிலை புத்த சிலை இந்த வஜிராசனத்துக்கு மேலே தான் இருக்கு. இந்த புத்த சிலைக்கு பின்புறமாக இருக்கின்ற அந்த தேவ உருவங்கள் என்ற வடிவமும் இது ஒரு மகாயான புத்த சிலையாக இனங்காட்டுது. அப்போ இப்படியான பாயிண்ட்ஸுகள், அதாவது வந்து விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தால் இதுக்கான 5 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதில் 3வது பகுதி வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், மத்திய கால புத்த சிலைகளில் காணக்கூடிய விசேஷமான பண்புகளை உதாரணத்துடன் விமர்சிக்க சொல்லப்பட்டிருக்கு. மத்திய காலம் என்று சொல்லப்படுகின்ற போது பொதுவாக கம்பளை காலம் தான் அதுக்குள்ள முக்கியமான இதுக்குள்ள வரப்போகுது. அப்போ கம்பளை காலத்தில் உருவாக்கப்பட்ட புத்த சிலைகள், கம்பளை காலத்தில் உருவாக்கப்பட்ட புத்த சிலைகளில் வந்து முக்கியமான புத்த சிலைகள் இந்த 2 புத்த சிலைகள். ஒன்று இலங்காதிலவில் இருக்கிற புத்த சிலை, மற்றது கடலதெஞ்சி விகாரையில் இருக்கிற புத்த சிலை. அப்போ இதுக்கு பொதுவான பண்புகளை நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் இதுக்கான உங்களுக்கான 8 புள்ளிகள், 3 புள்ளிகள் வழங்கப்படும். உதாரணம் சொல்லணும், கடலதெஞ்சி விகாரை, மற்றது இலங்காதிலக விகாரை புத்த சிலை. பொதுவாக முன்னிய காலங்களைப் போலல்லாது இங்கே ஊடகம் மாற்றம் ஏற்படுகிறது. செங்கலும் சுதையும் கொண்டு செய்யணும், ஆடை அலை வடிவம், கண்கள் திறந்த நிலையில் நோக்கிய பார்வை, தலையில தீச்சுடர் அலங்காரம், இன்னைக்கு மகர தோரண அலங்காரம்,
அப்போ இப்படியான இதுகளின் மூலம் அந்த தேவ எண்ணக்கரு வெளிப்படுத்தப்படுகின்றபடியால் இந்த புத்த சிலைகள் கண்டிய கம்பளை காலத்து புத்த சிலைகள் முன்னிய இடுகால புத்த சிலைகளை இருந்து வேறுபடுற தன்மைகளை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கான விடைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பொதுவாக இன்னொரு விடையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. தென்னிந்திய சிற்பாச்சாரியர்கள் உதவி கிடைத்தமையும் இந்த சிலைகளில் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கான முக்கியமான காரணமாக அமைகிறது. இப்போ பொதுவாக கடலெனிய புத்த சிலை கணேஸ்வர ஆச்சாரியாலும் இலங்காதில முதலேஸ்வதிராயராலையும் அந்த நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற தன்மைகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இலங்கை பகுதியில் வந்த இரண்டாவது கேள்விக்கான விடைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கேள்வியை முதல் பார்த்தால் 18ஆம் நூற்றாண்டில் மலைநாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஓவியக்கலை பாரம்பரியம் அப்பிரதேசத்துக்கு மட்டும் வரையறுக்கப்படாத தாழ்நில பிரதேசங்களுக்கும் பரவிய பொழுது அப்பாணியின் மாற்றங்களுக்கு உள்ளானது. இப்போ உங்களுக்கு மலைய சித்திரம் 2 வகைப்படும். ஒன்று வந்து கண்டிய சித்திரம் 2 வகைப்படும். ஒன்று மலைய சித்திரம், மலைநாட்டில் வரையப்பட்ட சித்திரம், தாழ்நாட்டில் வரையப்பட்ட சித்திரம். ரெண்டுலேயும் கிட்டத்தட்ட ஒரே காலப்பகுதியில் வரைஞ்சாலும் இதில் ஒற்றுமையான விடயங்கள் கணக்கு இருந்தாலும் தாழ்நில பிரதேசத்தில் வந்து இந்த ஐரோப்பியருடைய வருகை காரணமாக அவர்களுடைய கலை செல்வாக்கள் அவை இந்த பயன்பாட்டு பாரம்பரிய செல்வாக்குகள் இந்த தாழ்நிலை சித்திரங்களில் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அதுதான் இங்கே கேட்கப்படக்கூட முக்கியமான கேள்வியின் ஒரு அம்சமாக இருக்கின்றது. மலைய சித்திரங்களில் காணக்கூடிய தாவர வடிவங்கள் 2 தருக. மலைய சித்திரம்ன்றது மேல் அப்பன்றை சித்திரங்கள். இப்போ மலைய சித்திரத்தில் காணப்படுகின்ற தாவரவதியில் பூக்களை பற்றி சொல்லலாம், இல்லை தாவரத்தை பற்றி சொல்லலாம். ஏதாவது 2 சொன்னீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி. நான் இதில் வரக்கூடிய எல்லாமே போட்டிருக்கேன். மேலே தாவர மலர், நிறமலர், தாளம்பூ, சப்பு மலர், அன்னாசி மலர், கத்திரி மலர், மாநில மலர், இதெல்லாம் மலர் வகை. அதே மாதிரி அரசு மரம், மலர் மரம், தென்னை மரம், நாமரம், குத்து மரம், மாமரம் போன்ற மர வகை. இதில் ஏதாவது தாவரம் பூவும் பெறும், மரமும் பெறும். நீங்கள் ஏதாவது 2 பற்றி அதில் குறிப்பிட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கான 2 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது, இக்காலத்தில் மலைநாட்டு உடலற்ற சித்திர பாரம்பரியம் தாழ்நாட்டு பாரம்பரியத்திலிருந்து வேறுபடும் மரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலைய கண்டிய காலம் உடைய காலப்பகுதி மலைநாட்டு பாரம்பரியம் தாழ்நாட்டு பாரம்பரியத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது அதை பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க்ஸ், 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா சரி. நீங்கள் கண்டி இப்படி இருந்தது, தாழ்நிலம் இப்படி இருந்தது, புறப்புறம் பாங்கிறதெல்லாம் அதில் 2ஐயும் சேர்த்தும் கேள்விக்கு விடையாக எழுதலாம். பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் அந்த எல்லா பாயிண்ட்ஸ்களும் எழுதுறீங்களான்றது உங்களால் அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதுறது தான் நல்லது. பந்தியாக எல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை, முகவுரை முடிவுரை எல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது 5 பாயிண்ட்ஸ் தான். அது நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னுக்கு பின்னுக்கு எழுதினாலும் கூட ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த கேள்விக்கான பாயிண்ட்ஸ் வந்து எழுதப்பட்டு இருக்க வேண்டும். இப்போ கண்டிய காலத்துக்கும் தாழ்நிலை சித்திரங்கள் வேறுபடுறதுக்கு காரணம் ஐரோப்பியருடைய வருகை தான். அது முக்கியமான காரணம். ஐரோப்பியர்கள் இங்கே 3 பேர் வரப்போய் போர்த்துகீயர் இல்லாத ஆங்கிலேயர் ஏற்ற வருகையால் இந்த தாழ்நிலங்கள் சித்திரங்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படித்தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. இப்போ பொதுவாக நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் கண்டி ஓவியங்கள் என்றால் மலைய ஓவியங்களோட பின்னணி வரணும் சிவப்பு. ஆனால் இங்கே சிவப்புக்கு பல கருப்பு, வெள்ளை, நீலம் போன்ற பல கலர்ஸுகளை வந்து பின்னணிக்கு பயன்படுத்தின. அதே நேரம் அவருடைய ஆடை அமைப்புகள், இப்போ ஆடை அமைப்புகள் எல்லாம் இந்த கோட்டு வடிவத்தில் கூட முதன்மையான கண்டிய காலம். இங்கே அதுகளில் இருந்தெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. அதே நேரம் அந்த பெண்களுடைய ஆடை அமைப்பில் முக்காடு போடுற முறையிலான கூடிய ஆடை அமைப்புகள், முழுசாக மறையக்கூடிய ஆடை அமைப்புகள் எல்லாம் அந்த போர்த்துகேயர் முல்லாந்தருடைய ஆடை அமைப்பை தழுவினதாக இருக்குது. இப்போ போர்த்துகேயர் முல்லாந்தர் பயன்படுத்தின அந்த பொருட்கள் சித்திரங்களில் முக்கியமாக இடம்பெறுது. மற்றது எல்லாம் இந்த கண்டிய கால இந்த மலையக சித்திரங்களில் எல்லாம் பக்கப்பாடாக வரையப்பட்ட மனித உருவங்களுக்கு பதிலாக இந்த எல்லா நிலைகளிலோட மனித உருவங்களும் வரையப்பட்டிருக்கிறதோட நாளிலங்களில் ஓரளவு உணர்வுகளும் வெளிப்படுத்த முற்பட்டிருக்கிறேன். அதில் முப்பரிமாணமும் ஓரளவு வெளிப்படுத்த முற்பட்டிருக்கிறேன்.
இதே நேரத்தில் கண்டிய சித்திரங்கள், அதாவது மலைய சித்திரங்களில் காண முடியாத சில மர தாவர வகைகள் இங்கே வருது. ஒன்று மர முந்திரிகை, பனை, கம்பு போன்ற தாவர வகைகளும் இங்கே அவை பயன்படுத்த முற்படினோம். அதே மாதிரி ரோசாப்பூ வந்து இங்கே ஒரு முக்கியமான சித்திரங்களில் பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான தாவர வகைக்குள்ள எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால் தாழ்நிலை சித்திரங்களில் வருது. இப்படியான அந்த வேறுபாடுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்குரிய 5 விடைகள் வரும். கணக்காலுக்கு தேவையில்லை, 5 பாயிண்ட்ஸ் வரக்கூடிய வகையில் இந்த கேள்விக்கு நீங்கள் மறுபடி தந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். கதுளுவ பூர்வராமிய விகாரை ஓவியங்களை பற்றி ஒரு மதிப்பீடு செய்ய சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கதுளுவ பூர்வராம விகாரை ஒரு தாழ்நில விகாரை சித்திரங்கள் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான விகாரையாக கருதப்படுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆஸ்திரேலிய மையத்தில் நீங்கள் இந்த தாழ்நில சித்திரங்களை பற்றி பார்க்கலாம். கதுளுவ பூர்வராமிய விகாரை ஒரு தாழ்நில சித்திர மரபுக்குரிய அம்சங்களை கொண்ட ஓவியங்கள் காணப்படுகின்ற விகாரை. இப்போ அதில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தாழ்நில விகாரைக்குரிய அம்சங்கள் வந்து சொல்றதுகளை இதுக்கு நீங்கள் நினைச்சு சொல்லலாம். இப்போ நான் அதை விட்டுட்டு அதை பற்றி தனித்துவமாக சொல்லக்கூடிய விடைகள் என்னன்றதை பற்றி தான் இதில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வரையப்பட்டிருக்கிற சித்திரங்களில் பட்டாசார, சுத்தசோம, விசந்தர, தௌபத்த, தேமிய, கட்டாக்காரி இந்த ஆகிய அந்த ஜாதக கதைகளை காட்டுகின்ற சித்திரங்கள் இங்கே ஒரு சிறப்பான இடத்தை பெறுது. மற்ற பெண்களை சித்தரிக்கும் பொழுது அந்நிய நாட்டு ஆடை ஆபரணம் அணிந்த தன்மையெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அந்த இதில் அந்த மகாசேன விருந்துன்னு சொல்லப்படுகின்ற ஓவியம் வந்து இங்கே ஒரு பிரபல்யமான இடத்தை பெறுது. அதில் அந்த மகாசேன அந்த செல்வந்தர் கோட் ஷூட் எல்லாம் போட்டு கூட அந்த மேலத்தை ஆடை ஆபரணங்களோட தன்மையில காட்டப்பட்டிருக்கிறது எல்லாம் அந்த ஓவியத்துக்குரிய சிறப்பாக காணப்படுது. அதே நேரம் வந்து அவர்கள் ஐரோப்பியர்கள் மேலத்தையர்கள் பயன்படுத்தின அந்த உபகரணங்கள் எல்லாம் இங்கே வரப்போது. அதில் முக்கியமானது அந்த ரோம இலக்கத்தோட காணப்படுகின்ற அந்த மணிக்கூடு கூட இந்த சித்திரங்களில் காட்டப்பட்டிருக்கிறது முக்கியமான அம்சம். இந்த கதுளுவ விகாரையில் இருக்கிற இன்னும் ஒரு விஷயம், அந்த நுழைவாயில விக்டோரியா மகாராணியின் உருவத்தை வரைஞ்சிருக்கணும். அப்படியான அந்த கொஞ்சம் விசேஷமான விடைகளை இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் இதுக்கான முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த 3வது வினா, சிகிரிய ஓவியங்கள் படவாக்க கலையில் முதிர்ச்சி பெற்ற வடிவமாக உலக புகழ் பெற்றிருப்பவர். கிமு 12ஆம் நூற்றாண்டு வரை இம்மரபு பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதற்கு சான்றுகள். சிகிரியா 5ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த கலை மரபு 12ஆம் நூற்றாண்டு வரை குழந்தை காலம் வரை செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. அதனால்தான் அந்த கேள்வியில் தலையங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனுராதபுர காலத்துக்குரிய பௌத்த சமய ஓவியங்கள் காணப்படும் 2 இடங்களை தரும். அனுராதபுர காலம் என்ற உடனே ஒரு சிகிரியா தான் ஞாபகம் வரும். சிகிரியா எழுதியதாவது ஏனென்றால் அதில் மதச்சார்பான ஓவியங்கள் இல்லை. அப்போ இதில் பௌத்த மதம் சார்ந்த ஓவியங்கள் காணப்படுகின்ற 2 இடங்கள் வெசத்திரிய, ஹிந்தகல, மகியங்கன, மிகிந்தல போன்ற ஏதாவது நீங்கள் இதில் ஏதாவது 2 புள்ளிகள் எழுதினீங்களாக இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்து 2வது கேள்வி, சிகிரிய பெண்ணோவியங்கள் காவிய சிறப்பை சிகிரி ஓவியங்கள் காவிய சிறப்பை வெளிப்படுத்தும் விதத்திலே சுருக்கமாக விமர்சிக்கிறது. சிகிரி ஓவியங்கள்ன்ற காவிய சிறப்பு என்று சொன்னால், சிகிரி ஓவியங்கள் ஒரு யதார்த்தமான பெண்ணுருவங்களாக விடையப்படையில சாதாரண பெண்களை விடவும் மிகப்படுத்தின அழகு கொண்ட பெண்களாக வரைந்திருக்கணும். இது புத்தர் கால மரபுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. ஒரு காவியத்தில் பெண் எப்படி வர்ணிக்கப்படுவாளோ, கவிதையில் பெண் எப்படி வர்ணிக்கப்படுவாளோ அப்படியான முறையில் அந்த பெண்ணுன்ற உருவத்தை வரைந்திருக்கணும். அதுதான் அந்த கேள்விக்கான முறை. அதுக்கு ஒரு 5 புள்ளிகள். அப்போ அதில் சிறுத்த இடை, பருத்த மார்பகங்கள், மென்னுதடுகள், நீண்ட அழகிய கண்கள் எல்லாம் அந்த கூந்தல்களில் காணப்படுகின்ற அந்த பூக்கள், அந்த ஆபரணங்கள் இதுகள் எல்லாமே அந்த ஒரு காவிய சிறப்பை காட்டுகின்ற வகையில் அமைந்திருக்கு. இப்போ அப்போ இதை பற்றி நீங்கள் எழுதலாம். இதில் மேலே சிகிரிய ஓவியங்கள், மேலத்தட்டுகளை வச்சிருக்கணும். அந்த அப்படியான இதுகளை நீங்கள் இதில் வைத்து எழுதி கொள்ளலாம்.
அப்போ இதுக்கு உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். சிகிரிய ஓவியக்கலையின் சாயல் புலனுரை காலத்திலும் காணப்படுகின்ற போதிலும் கருதுகோள் ரீதியான வேறுபடும் சந்தர்ப்பங்கள் உள்ளன. இக்கூற்றினை திவங்காலை ஓவியங்களை உதாரணம் காட்டி விளக்கட்டார். இப்போ அன்றாதபுர சிகிரி ஓவியங்கள சாயல் புலனுரையில் காணப்பட்டாலும் கருதுகோள் ரீதியாக சில மாற்றங்கள் இருக்குதான் சொல்லி சொல்லப்படுற. கருதுகோள்ன்றது விடயப்பொருள். அப்போ சிகிரிய ஓவியங்கள்ன்ற விடயப்பொருள் தெரியும், அது உலகில் சார்ந்தது பெண் ஓவியங்களாக இருக்கு. ஆனால் அந்த ஸ்டைல் புலனுரை காலம், ஸ்டைல் என்ற பாணி அந்த புலனுரை காலம் வரைக்கும் செல்வாக்கு செலுத்தி இருக்கு. ஆனாலும் அந்த புலனுரை கால ஓவியங்களை கருதுகோள் தொனிப்பொருள் என்ற ரீதியில் வேறுபட்டிருக்கு. அப்போ அதுக்கு உதாரணமாக திவங்காலை ஓவியங்களை மையமாக வச்சு சொல்லி திவங்காலைன்ற புலனுரை காலத்தில் ஒரு சிலைமனை, இங்கே இந்த வெளிவாயில் மண்டபம், அத்த மண்டபம், கருவறை மண்டபம் என்ற 3 பகுதிகளையும் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் அர்த்த மண்ட ஓவியங்களும் கருவறை ஓவியங்களை பற்றி தான் கதைக்கலாம் என்று அதுதான் அந்த காலத்தால் முற்பட்டது. அதுதான் இந்த சிகிரிய சாயல் காணப்படுகிறது. வாயிலே இருக்கிறது பிற்காலத்தில் வரையப்பட்டபடியாவது கண்டிய கால தன்மைகளை கூடுதலாக காட்டுது. அப்போ இதில் நாங்கள் அந்த சிகிரிய ஓவியங்களில் பயன்படுத்தப்பட்ட வர்ணங்களை பயன்படுத்தி அதுண்ட கோட்டு முறைகள், வர்ணம் தீட்டு முறைகள், உருவங்களுடைய இயல்புகள் எல்லாம் அப்படியே அச்சுட்டாக சிகிரிய தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் திவங்காலை ஓவியங்கள் இருக்குது. அதில் தெய்வ அழைப்பு என்று சொல்லப்படுகிற அர்த்த மண்டப ஓவியங்களில் இந்த தன்மைகளை நாங்கள் கூடுதலாக காணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தங்கவேணி மூலம் சங்கீசபுரத்துக்கு வருகின்ற காட்சி கருவறையில் வரையப்பட்டிருக்கு. அந்த கருவறையில் வரையப்பட்டிருக்கின்ற அந்த ஓவியத்திலையும் இந்த சிகிரி ஓவியங்கள் தன்மை, அந்த கலர்ஸுன்ற தன்மை தான் அங்கே பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், சிகிரி ஓவியங்களில் அதிகமாக பயன்படுத்துறது மஞ்சள், செம்மஞ்சள், கபிலம், வெள்ளை போன்ற நிறங்கள்லாம் அந்த கூடுதலாக அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம். அப்போ அந்த சாயல் அதுதான் கூடுதலாக தெரியும். அப்போ அந்த டோனில் அதே மாதிரியான தன்மைகளில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது நீங்கள் காணலாம். ஆனால் கருப்பொருள் தான் இங்கே பௌத்த சமய இனக்கரை, குறிப்பாக மகாயான பௌத்த இனக்கரை வெளிப்படுத்துகிற சித்திரங்களாக இவை காணப்படுகின்றது. அப்போ கல்விகாரையில் இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் அப்படித்தான் அந்த சிகிரிய சித்திரங்கள்ன்ற தன்மையை தான் கூடுதலாக வெளிப்படுத்துகிறதா இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு திவங்காலை ஓவியங்களை மையப்படுத்தி எழுத சொன்னபடியாக நீங்கள் திவங்காலத்தில் உள்ள அந்த அர்த்த மண்ட ஓவியமான தெய்வாலயப்பு மற்றும் கருவறையில் இருக்கிற தங்கவேணி மூலம் சங்கீஸ்தபுரத்துக்கு வருகின்ற காட்சி உதாரணமாக கொண்டு நீங்கள் அந்த கேள்விக்கு விடையளிக்கலாம். இனி நாங்கள் பகுதி ஆவன்னா இந்திய கலை தொடர்பான கேள்விகளுக்கு போவோம். 4வது கேள்வியில் இந்திய கலை தொடர்பான கேள்வி வருது. இந்திய கலையில் 2 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அதில் 1வது கேள்வி, சாஞ்சி பாரூத் வேலைப்பாடுகளை காட்டிலும் தரமான வேலைப்பாடுகள் அமராவதி வேலைப்பாட்டில் காணலாம். சாஞ்சி பாரூத் அமராவதியில் பௌத்த சிற்பங்கள் இருந்தாலும் அமராவதியின் பிற்பட்ட காலத்தில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இயல்பு பாங்கான சிற்பங்கள் செதுக்கப்படுகிறது. மகாயான செல்வாக்கு காரணமாக அமராவதி செதுக்கல்கள் பிற்பட்ட காலத்தில் இயல்பு தன்மையான செதுக்கல்கள் காணப்படுவதோட சாஞ்சி பாரூத்தில் புத்தருக்கு பதிலாக குறியீடுகள் பயன்படுத்தின விதம் இங்கே மாற்றம் பெற்று புத்தரை உருவமாக காட்டுகின்ற பண்பும் அமராவதி செதுக்கல்கள் காணப்படுறதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் 1வது கேள்வியை பார்ப்போம். சாஞ்சி செதுக்கலில் காணப்படும் புத்த சரிதை செதுக்கல்கள் 2 திரட்டாம். புத்த சரிதை செதுக்கல்கள் 2, அதில் கணக்க புத்த சரிதை செதுக்கல்கள் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் இதில் இருக்கிற சில இதுகளை உதாரணமாக தான் சித்தார்த்த இல்லறத்தை துரத்தல், புத்த விராட் சங்கீசபுரத்துக்கு வருகிறதல், ஜட்டில தமைய மாரஜுத்தம், சரியோ இப்படியா மற்ற வைசாலியத்தில் கிராமத்தில் குரங்குகள் புத்தருக்கு பூசை செய்யும் காட்சி, இப்படியான சித்திரங்கள் புத்த சரிதையோடு தொடர்புடையது. முதலே சொன்ன மாதிரி இங்கே புத்தருக்கு பதிலாக பாதம், தர்மச்சக்கரம், பூதி மரம், குடை போன்ற உருவங்களே குறியீடாக சாஞ்சியில் செதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த உதாரணம் 10 எழுதினால் போதுமானது. உங்களுக்கான 2 புள்ளிகள் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு சரியாக விடைகள் ஞாபகத்தில் இல்லை என்று நீங்கள் கருதுகிற பட்சத்தில்
மேலதிகமான விடைகள் எழுதலாம். உங்களுக்கு தவறான விடைகளுக்கு புள்ளிகள் கழிக்கப்படுறதில்லை, சரியான விடைகளுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதனால உங்களுக்கு இப்போ தச்சமே உங்களுக்கு 2 தான் கேட்கப்பட்டிருக்கு. 2 எழுதின உங்களுக்கு நம்பிக்கை இனம் இருக்கும், 4-5 கூடுதலாக எழுதுங்கள். உங்களுக்கு அதுக்குள் சரியானதுக்கு புள்ளிகள் வழங்கப்படலாம். அடுத்து 2வது கேள்வி, மாயாதேவியின் கனவு என்ற புத்த சரிதையை பாரூத் அமராவதி கலைஞர்கள் இப்படி அமராவதி கலைஞர் வெளிப்படுத்திய தன்மையை சுருக்கமாக திரட்டார். மாயாதேவியின் கனவு தான் செதுக்கிற தலைப்பு. அங்கே பாரூத்தில் எப்படி இருக்கு, அமராவதியில் எப்படி இருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இன்னொரு விஷயத்தை இதுக்குள்ள நீங்கள் கூடுதலாக நினைச்சு கொள்ளலாம். இந்த விடையில வராத இன்னொரு விஷயத்தை நீங்கள் நினைச்சு கொள்ளலாம். ஒன்று வந்து பாரூத் செதுக்கல்களை காட்டிலும் அமராவதி செதுக்கல்கள் இயல்பு பாங்கானதாக இருக்கும், உணர்வு வெளிப்பாடு கூடினதாக இருக்கும். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் இதுக்குள்ள நினைச்சு கொள்ளலாம். பொதுவாக இங்கே வந்து பாரூத்தில் உள்ள செதுக்கல் வந்து ஒரு வட்ட வடிவமான தளத்துக்கு செதுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு மாயாதேவியிட கனவுன்ற ஒற்றுப்பாக அமராவதியில் இன்னும் ஒரு கதையிட்ட மற்றும் ஒரு பகுதியும் காட்டப்பட்டிருக்கிறது தான் இங்கே வேறுபாடான பகுதியாக நாங்கள் கருத வேண்டியிருக்கிறோம். இப்போ பொதுவாக எல்லாருமே சொல்லுகின்ற மாயாதேவியிட்ட கனவுன்ற ஒரு பகுதி தான் பாரூத்தில் இருக்கு. அதாவது வந்து மாயாதேவி அட்டில படுத்து இருக்கிறா, அவட்ட கனவுல யானை, வெள்ளை யானை தோன்றுகின்ற தன்மை இந்த செதுக்கலாக காட்டப்பட்டிருக்கு. அது பொதுவாகவே அந்த மாயாதேவியின் கனவுண்டா அந்த காட்டுற அந்த ஒரே விஷயத்து தான் அங்கே காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே உள்ள இதில் வந்து 4 வகை தேவர்களும் பட்டத்து ராணியான மாயாதேவியை அனோத்த குலத்துக்கு அழைத்து சென்று அவ நீராட்டுகின்ற விதம் அமராவதியில் காட்டப்பட்டது. இதில் உருவங்கள்லாம் யதார்த்தமானதாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிற்பத்தின் தரத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறதாக அமையும். அதில் 3வது பாதையை நாங்கள் பார்த்தோம்னா, நலகிரி யானை அடக்குதல் என்ற அமராவதி சிற்பத்தில் காணப்படும் சிற்ப முதிர்ச்சியின் தன்மையை விமர்சிக்கலாம். இந்த அமராவதியில் காணப்படுகின்ற அந்த சிற்பத்தின் முதிர்ச்சி தானே. அப்போ அதில் வந்து இதில் மேலே இருக்கிற அந்த நலகிரி யானை அடக்குதல் என்ற செதுக்கல் அமராவதி சிற்பத்தில் மிக தரம் வாய்ந்த ஒரு செதுக்கல், ஒரு வட்ட வடிவமான தளத்துக்குள்ளான் செதுக்கி இருக்கிறாங்க. இதில் வந்து இந்த தேவதத்திரண்ட மன்னன் புத்திரை கொள்ளும் பொருட்டு ஏவப்பட்ட மதம் பிடிச்ச யானை அந்த நகரில் பிரவேசித்து நகரில் உள்ளவர்களை வந்து வதைக்கிற விதமும், அதால் மக்கள் வந்து அல்லோகலப்பட்டு துன்பப்படுகின்ற விதமும் 1வது யானையால் காட்டப்பட்டது. 2வது யானை புத்தரை கண்டு வந்து அவற்றை காலில் விழுந்து வணங்கு. அப்போ மதம் பிடிச்ச யானையும் காட்டப்பட்டிருக்கு, அடங்கின யானையும் இங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்போ 2 சந்தர்ப்பத்தையும் அது ஒரு இருக்குல்ல. அப்போ கலவரப்பட்ட யானையால் ஏற்பட்ட பாதிப்பு, அடங்கின யானையால் ஏற்பட்ட பக்தி பூர்வமான மகிழ்ச்சி பூர்வமான நிலை எல்லாத்தையுமே ஒரு தளத்துக்கு காட்டியிருக்கலாம். இதில் அந்த உணர்வு வெளிப்பாடு, விலங்குகளுடைய அசைவு, அந்த சிற்பத்தில் காணப்படும் பின்னணி அமைப்பு, கட்டிடங்கள் அமைப்பு, ஆடை ஆபரணங்கள் தன்மைகள் எல்லாமே மிக சிறப்பான முறையில் இங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்போ அதை பற்றி நீங்கள் கூடுதலான எழுதினீங்கன்னு சொன்னால் இதுக்கான முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து சிற்பம் உங்களோட மனதில் பதிவாக இருக்குமாக இருந்தால் இதுக்கு விடை எழுதி கொள்வது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேணும், உங்களோட மொழி நடையோ வசன நடையோ எதுவுமே உங்களோட மதிப்பீடெல்லாம் கவனிக்கப்படுறதில்லை. நீங்கள் இதை பற்றி உங்கள் என்ன சொல்ல விளையிறீர்கள் என்பதை எழுதினீர்களாக இருந்தால் உங்களுக்கான முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த சிந்து வழி தொடர்பான கேள்வி. நீண்ட காலமாக இந்த பகுதியில் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதனால் இப்போ அதிகள் சில நேரம் வினாவாக வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதன் அடிப்படையில் அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம்.
சிந்துவெளி நாகரிகம் விருத்தி அடைந்த சமூக தொகுதியை கொண்டுள்ளது என்பதை கலைப்படைப்புகள் வெளிப்படுத்துகின்றது. இதில் முதலாக சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட கற்சிலைகள் இரண்டு கல்லால் செய்யப்பட்ட சிலைகளாக வேறுபட்ட ஊடகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கல்லிலேயே பல்வகை கல்லுகள், அதே மாதிரி உலோகம் வெண்கலம் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதே மாதிரி சுடுமண்ணும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இதில் கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளை பற்றி தான் கேட்கப்பட்டது. இப்போ இதில் நீங்கள் நடனமாதுன்றதை போடுவீங்க, நடனமாது வெண்கலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை. இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது பூசாரி வடிவம், ஆண் முண்டம், நாட்டியக்காலம். இதில் ஏதாவது நீங்கள் ரெண்டு எழுதலாம். அதுக்கான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது சிந்துவெளி நகர நிர்மாணிப்பு முறை பற்றி சுருக்கமாக திரட்டாம். நகர நிர்மாணிப்பு என்பது இங்கே கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இங்கே 2 நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று மொஹஞ்சதாரோ, மற்றும் ஹரப்பா. அந்த 2 நகரங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பு முறையில் இருந்தபடியால் ஒரே நிர்வாக கட்டமைப்பு கீழே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இங்கே அந்த நகரத்தை சுற்றி ஒரு அரண் இருந்திருக்கு. அந்த அரணுக்கு மேலே தான் பிரபுக்கள் மற்றும் அரசர்களுடைய கட்டிடங்கள் அமைந்திருக்கின்றது. அதனால இது உள்நகரம் வெளிநகரம் என்று சொல்லப்படுகின்ற 2 வகையான தன்மைகள் இருக்கு. இங்கே கட்டிடங்கள் பெரிய சிறிய கட்டிடங்கள் இருக்கு. அதே மாதிரி மாடி வீடுகள் கூட அமைந்திருக்கின்றது. எல்லாமே சுடுமண் செங்கற்களை கொண்டுதான் இவர்கள் இந்த கட்டிடங்களை அமைத்திருக்கின்றார்கள். பொதுவாக வீடுகளை நாங்கள் பார்த்தோம்னா உள்முற்றத்தோடு காணப்படுகின்ற வீடுகள் எல்லாமே ஒரே மாதிரியான தன்மையில் தான் இந்த வீடுகள் காணப்படுது. வாசலை தெருவை நோக்கினபடி இந்த வாயில்கள் அமைந்திருந்தது. ஜன்னல்கள் உள்முற்றத்தை நோக்கியவாறு தான் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அரச மாளிகை என கருதக்கூடிய பெரிய கட்டடங்கள் காணப்படுகிறது. இவற்றை விட பொது நீராடு தளங்களும் இந்த கட்டிடக்கலையில் ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. மற்றது வீதி அமைப்பு, படிகால அமைப்பு தான் இந்த நகரத்திட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று சொல்லலாம். வீட்டிலே இருந்து வெளியேறுகின்ற அந்த வடிகால்கள் தெரு வடிகால்களுடன் இணைந்து அவை படிப்படியாக பெரிதாக்கி நகரத்துக்கு அப்பால் அந்த கழிவுநீரை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் திட்டமிட்டிருக்கிற அந்த நகர அமைப்பு மிக முக்கியமானதாக தரப்பட்டிருக்கின்றது. இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு நீங்கள் அதுக்கான விடைகளை எழுதிக் கொள்ளலாம். அடுத்து கொம்பு கடவுள் என்ற முத்திரையின் அழகிய பண்புகள் மற்றும் தத்துவார்த்த அம்சங்களை மதிப்பிட சொல்லி 3வது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் கொம்பு கடவுள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முத்திரை. இதில் நிஷ்டையில் காணப்படுகின்ற ஒரு உருவம். அவற்றை கையில் கொம்புகள் இருக்குது, திரிசூலம் மாதிரியான அமைப்பு இருக்குது. அவரை சுற்றி மிருகங்கள் காணப்படுகின்றது. இது செர்ஜியோர் மார்சல் கருத்துப்படி விலங்குகளோடு கூடியிருக்கிற இந்த இலை சிவனுடைய பசுபதி வடிவம் என்று சொல்லப்படுது. இது தொடர்பாக நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கான புள்ளிகள் மொத்தமாக வழங்கப்படும். அடுத்து ஐரோப்பா தொடர்பான பகுதியில் வருகின்ற கேள்வி. கிபி 300 ஆண்டளவில் ஆரம்பித்த எகிப்திய கலை எகிப்தியருடைய அந்தரங்க வாழ்வின் அம்சங்களை எடுத்து காட்டுகின்றது. எகிப்திய பாரம்பரிய இயல்புகளை எடுத்துக்காட்டும் இரு சிலைகள். உங்களுக்கு தெரியும், எகிப்தில் 2 பாரம்பரியம், புதிய ராஜஸ்தானி காலத்து பழைய ராஜஸ்தானி காலத்தில் மரபு ரீதியான பாரம்பரியங்களும், அதிலிருந்து விலகி புதிய ராஜஸ்தானி காலத்தில் இயல்பான கலை வெளிப்பாடுகளை கொண்ட தன்மைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் பழைய ராஜஸ்தானி இதயத்துக்குரிய 2 சிலைகளை சொல்லி கேப்ரேஸ், பின்ஸ், ரெக்ரப்பும், நெபெட்டும், மற்றது ஸ்கிரைப், 2ஆம் ராம்சஸ், மென்குரை, மற்ற மலமியும் இப்படியான ஏதாவது ஒரு சிற்பங்கள் கண்டெடுத்திருந்தால் உங்களுக்கான முழு புள்ளிகள் கிடைக்கப்படும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். எகிப்திய பாரம்பரிய கலைப்பாங்கில் காணப்படும் 4 அடிப்படையான இயல்புகளை எழுதலாம். அடிப்படையான பாரம்பரிய அவைய மரபுன்னு சொல்கிற அந்த எகிப்திய மரபில் ஓவியங்களையும் சரி சிற்பங்களையும் சரி அவர்களுக்குரிய தனித்துவமான பண்புகள்
எதுவாக இருந்தாலும் ஒரு 5 இயல்புகள் எழுதினீங்கன்னா உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ சிற்பங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முறைப்புத்தன்மைகள் பொருந்தியா இருக்கும், கைகளை பொத்தியவாறு இருக்கும், நின்ற நிலையில் காணப்படுற ஆணுருவம் பாதத்தை முன்னால் வைத்தவாறு காணப்படும். சோடி வடிவங்கள் ஆணுருவம் ஒரு காலை முன்னால் வைத்து பெண் உருவங்கள் 2 கால்களையும் சேர்த்தபடி இருக்கும். பெண் ஆணின் இடையே அணைத்தவாறு இருக்கும். ஆணின் வடிவம் ஆணின் இது கட்டியானுடையும் பெண் வந்து முழுமையானுடையும் அணிந்த நிலையில் காணப்படும். நேராக காணப்படும் போது கண்கள் வெளித்தவாறு காணப்படும். ஆண்களுக்கு கடும் வர்ணம், பெண்களுக்கு மென் வர்ணமும் பயன்படுத்தப்படும். மற்றது எகிப்திய நின்ற நிலையிலும் ஆசனத்தை அமைந்த நிலையிலும் முழங்கால் அடித்த நிலையிலும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண் பெண் வடிவங்கள் நேராக முறைப்பாக காணப்படும். இப்படியான பாயிண்ட்ஸ்கள் அந்த சிற்பத்தின் பாயிண்ட்ஸ்களாக இருக்கும். இதே நேரம் ஓவியத்துடைய பாயிண்ட்ஸ்களும் நீங்கள் அதுக்கு எழுதி கொள்ளலாம். அதாவது முகம் பக்கப்பாடாக, தோள்கள் நேராக, இடுப்பு நேராக, கால்கள் பக்கப்பாடாக காட்டப்பட்ட தன்மை, இருபரிமாண தன்மை, கோடுகள் தூரநோக்கு காட்டப்படாத தன்மை, 2 கோடுகளுக்கு மத்தியில் வரையப்படுகின்ற தன்மை, பின்னணியில் ஹைரோகிளிப்ஸ் எடுத்து காணப்படுகின்ற தன்மை, ஆண் பெண் உருவங்கள் உயர வேறுபாடுகளில் காட்டப்படும், அந்தஸ்து வேறுபாடுகளுக்கு உயர வேறுபாடுகளில் காட்டப்படுறது. இப்படியான ஓவியத்துக்குரிய பண்புகளையும் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்து கொண்டால் அதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி நீங்கள் சேர்த்துக்கொண்டனால் 5 பாயிண்ட்ஸ் தரக்கூடிய வகையில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்த இது பாரம்பரிய கலை நிர்மாணிக்கொண்டு கட்டுண்டிருந்த எகிப்திய சிற்பிகள் பின்னர் அவற்றில் நின்று விடுபட்டு இயற்கையான சிற்பங்களை ஆக்க தூண்டப்பட்டனர் என தெரிகின்றது. 2 உதாரணங்களை கொண்டு விமர்சிக்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எகிப்தின் புதிய ராஜதானி காலம், அது அமர்னா காலம் சொல்லப்படும். அக்னோடன் என்ற அரசன் அமர்னாவுக்கு வந்து தன் தலைநகரம் மாற்றி இந்த புதிய ராஜதானி காலத்தை உருவாக்குறான். இந்த காலத்தில் அவன் வந்து கலைஞர்களை சுதந்திரமாக செயற்படுறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதாவது வந்து ஏற்கனவே மரபு சம்பிரதாயங்களை விட்டு விலகி உருவங்கள், ஓவியங்களோ சிற்பங்களோ இயல்பு பாங்கானதாக அமைக்கலாம். அவர்களை அதாவது தெய்வ உருவங்கள், தெய்வீக குறியீடுகளை காட்டி இந்த பரவக்களுடைய அரசர்களுடைய உருவங்களை அமைக்க தேவையில்லை என்ற கட்டுப்பாடுகளை அவன் தளர்த்தினான். இதனால் இக்கால பகுதிகளில் உருவாக்கப்பட்ட சிற்பங்களில் இயல்பு பாங்கான தன்மைகளை காணக்கூடியதாக இருக்கும். அதில் முக்கியமான இது அக்னோட மனைவியான நெபர்டின்ற உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பழமையான ஒரு எகிப்திய உருவங்களில் காணப்படுகின்ற அந்த உரைப்பு பாங்கான தன்மைகளில் இருந்து விடுபட்டு ஒரு இயல்பு பாங்கான ஒரு அழகிய பெண்ணை காட்டுறதுக்கு முயற்சி செய்திருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில அக்னியனும் மனைவி நெபர்ட்டியை காட்டுகின்ற அக்னியனும் நெபர்ட்டியை காட்டுகின்ற அந்த சிலையிலையும் இயல்பு பாங்கான தன்மைகள் காணப்படுறதை காணக்கூடியதாக இருக்கும். அப்போ எகிப்திய சாம்ராஜ்யத்தில் புதிய ராஜதானி காலத்தில் மரபு சம்பிரதாயங்கள் என்று விடுபட்டு இயல்புத்தன்மையான சிற்பங்கள் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு காலமாக இந்த காலத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும். இறுதி கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இது ஒரு நவீன சிற்பங்களோட தொடர்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இப்போ நவீன ஓவியங்களை போல நவீன சிற்பங்களும் நம்மளுடைய சிலபஸில் இணைத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வகையில் இந்த கேள்வி அமைந்திருக்கின்றது. ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால சிற்ப மரபுகளை நிராகரித்து பிற்காலத்தில் நவீன சிற்ப மரபுகள் உதயமாகின. ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலம் என்றது ஒரு யதார்த்தம் இயல்பு பாங்கான சிற்பங்கள் அமைக்கிற ஒரு காலப்பகுதி. அதிலிருந்து விடுபட்டு நவீன சிற்பங்களை ஆக்குகின்ற மரபு பிற்காலத்தில் உருவானது கேள்விக்கான தலையங்கம். மறுமலர்ச்சி கால சிற்பங்கள் 2 பேருனே தெரியும். உங்களுக்கு மறுமலர்ச்சி கால சிற்பங்கள்ட்ட மைக்கேலாஞ்சலோட சிற்பங்களில் ஏதாவது 2 சிற்பங்களை நீங்கள் குறிப்பிடலாம். பியட்ரா, டேவிட், மோசஸ், அடிமை போன்ற மைக்கேலாஞ்சலோட சிற்பங்களில் ஏதாவது 2 சிற்பங்களை குறிப்பிட்டிருந்தால் உங்களுக்கு போதுமான 2 புள்ளிகள் கிடைக்கப்படும். அடுத்த கேள்வி, ஹென்றி மோரின் சாய்ந்திருக்கும் பெண் என்ற சிற்பம் பற்றி சுருக்கமாக மதிப்பீடு செய்யலாம். உங்களுக்கு ஹென்றி மோருடைய சிற்பம் உங்களுக்கு
ஏற்கனவே நாங்கள் பகுதி ஒன்றில் அரச குடும்பம் என்ற அந்த சிற்பத்தை பற்றி நாங்கள் பார்த்திருப்போம். ஹென்றி மோருண்ட இன்னும் ஒரு சிற்பத்தை நாங்கள் பார்க்கவில்லை கிடைக்கல. அவற்றை சாய்ந்திருக்கும் பெண் என்ற சிற்பத்தை நாங்கள் அதுக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாக இது ஐரோப்பிய மரபலர்ச்சி கால சிற்ப மரபில் இருந்து கூடுதலான ஒரு வேறுபாட்டை காட்டக்கூடிய ஒரு சிற்பமாக இதை நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கு என்று சொன்னால் இயல்பு பாங்கான தன்மைகளை காண முடியாமல் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த சாய்ந்திருக்கும் பெண் இதில் முழுமையான உருவங்கள் காட்டப்படாது. உருவங்களுக்கு இடையில வெட்டப்பட்டிருக்கிற அந்த இடைவெளிகளையும் பின்னணி சூழலோடு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அந்த உருவத்தை நாங்கள் பூரணமாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அது தொடர்பான பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிங்க. வெண்கலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சிற்பத்தில் சாய்ந்திருக்கும் பெண் ஒருவரின் உடலமைப்பு அருவ வடிவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அகடமிக் கலையில் காணக்கூடிய இயற்பண்புகளுடைய உடலுக்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்ட பெண்ணிற்குரிய உருவம் ஒன்றின் பண்புகள் கொண்ட அமைப்பாக இது காணப்படும். எளிமைப்படுத்தப்பட்ட பெண் உருவமாக இது காணப்படுகின்றது. பெண்ணின் உருவம் சுயாதீனமான உலங்கைகளை நிலத்தில் ஊன்றி தலையை உயர்த்தி சாய்ந்திருக்கும் தோற்றமுடன் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவளுடைய உடலின் சில பகுதிகள் அகற்றப்பட்டுள்ளது. அதனால் உடலினூடாக பின்னணியை காணக்கூடியதாக உள்ளது. அப்போ அந்த அகற்றப்பட்டதுக்காக பின்னணியை காணக்கூடியதாக உள்ளது. இப்படி இந்த சிற்பத்தை பற்றி நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான 5 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. இப்போ இதில் 3வது கேள்வியை பார்ப்போம். கலோஸ் நகர குடிமக்கள் என்ற தொகுதி சிற்பத்தின் பண்புகளை விமர்சிக்கிறார். கலோஸ் நகர குடிமக்கள் என்ற தொகுதி சிற்பத்தின் பண்புகளை குறிப்பிடலாம். இப்போ இதுவும் ஒரு முக்கியமான நவீன மரபை காட்டுகின்ற சிற்பம். ரொடின் என்ற சிற்பியினால அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனப்பதிவாத தன்மை ஓவியத்தில் நாங்கள் பார்த்திருப்போம். அந்த மாதிரி மனப்பதிவாத தன்மையை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த சிற்பம் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அந்த சிற்பத்தின் உண்மையான பண்புகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் அந்த கலோஸ் நகரத்தை விடுவிப்பதற்காக உயிர் தியாகம் செய்து முன்வந்த தேசப்பற்றாளர்கள் 6 பேரை இது காட்டும். இதில் அந்த மக்கள் 6 பேரும் அந்த 6 விதமான மெய்நிலைகளில் காணப்படுது. எட்வேர்ட் மன்னன் கலே நகரத்தை கைப்பற்றிய போது நகர மக்கள் மொத்தத்தில் அழிவதை தடுப்பதற்கு அந்த போராடுகின்ற மாதிரியான முறையில் அந்த சிற்பம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இறப்பதற்கு தயாராக கயிற்றை கழுத்தில் கட்டின வகையில் காணப்படுகின்றன. தலைக்கவசமோ பாதங்களோ காணப்படையில அமைதியான முறையில் சிந்தனை, விதி, கலகம், வீரமரணம் என்பனவற்றை காட்டுகின்ற பாவம் இதுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சிற்பத்தின் ஒட்டுமொத்த அசைவையும் கருதும் போது மெல்ல மெல்ல முன்னோக்கி செல்லும் சுபாவத்தை அது காட்டி நிற்குது. உயர் நிலை பருமனுடன் வடிவமைக்கப்பட்ட இச்சிற்பம் மனப்பதிவாத பண்புகளை கொண்டது. அதாவது மேற்பரப்பு தன்மை மாறுபடும் இயல்பை கொண்டிருக்கிறது. அந்த மேற்பரப்பு அந்த மைக்கேலாஞ்சலோ மாதிரி அந்த ஃபினிஷிங்கான மேற்பரப்பில் ஒரு சொரசொரப்பான மேற்பரப்பை தான் இவர் கையாண்டிருக்கிறார். அந்த அப்பின மாதிரியான தன்மையில் தான் அந்த மேற்பரப்பு தன்மைகள் இருக்கு. ஒரு ஃபினிஷிங் இருக்காங்க, முழுமைப்படுத்தப்படாத மேற்பரப்பாக இருக்கும். இது இந்த ரொடினுடைய சிற்பத்தின் முக்கிய பண்பு. அதான் அந்த மனப்பதிவாதத்தின் பண்பாகவும் காணப்படுகிறது. அப்போ ஒரு மனப்பதிவாத ஓவியங்களை பற்றி பார்த்துருப்போம். ரொடினுடைய சிற்பம் ஒரு மனப்பதிவாத சிற்பத்துக்கு ஒரு உதாரணமாக அமைகிறது. இப்படி இந்த சிற்பத்தை பற்றி நீங்கள் மதிப்பிட்டிருந்தால் உங்களுக்கான 8 புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ மொத்தமாக நீங்கள் 4 வினாக்கள் தெரிவு செய்திருப்பீர்கள் பகுதி 2. அந்த பகுதி 2 தெரிவு செய்ய கட்டாயம் இலங்கையில் 2 தெரிவு செய்யணும், இந்தியாவில் 1 தெரிவு செய்யணும், ஐரோப்பாவில் 1 தெரிவு செய்யணும். உங்களால் இலகுவான பகுதிகளை முன்கூட்டியே செய்து போட்டு அடுத்தடுத்த பகுதிகளை என்னால் செய்து முடிக்கலாம். பாயிண்ட்ஸ் போமா எழுதுறது மிகவும் நல்லது. அப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாறுபடாத வகையில் நீங்கள் எழுதி கொள்ளலாம்.
அப்போ இதில் கணக்க இதை எழுத வேணும்ன்ற தேவை இல்லை, பாயிண்ட்ஸ் தான் மிக முக்கியமானது. அப்போ அதுக்கேற்ற வகையில் விடைகள் அமைந்திருந்தால் சிறப்பானதாக இருக்கும். கேள்விகளை நன்கு வாசியுங்கள். கேள்வியில் என்ன கேட்கப்பட்டிருக்கோ அதை மையமாக வச்சு எழுதினீங்கன்னா சரி. கேள்வியை வாசிக்காமல் தேவையில்லாத பகுதிகளை அதுக்கு அலாசுவதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். இது சித்திரக்கலை 1 இடம்பெறுகின்ற விஷயம். சித்திரக்கலை 2 பொருட்கூட்ட வரைவு. ஒரு கூட்ட வரைவு 100 புள்ளிகளுக்கு ஏற்ற வகையில் அவை அமைந்திருக்கும். உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கூட்டத்தை நீங்கள் நன்கு அவதானித்து அதை வரைந்து அதை நிறப்படுத்தி களம் பண்ணி பூரணப்படுத்தல் செய்வதன் மூலம் உங்களுக்கான 100 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த பொருட்கூட்ட வரைவில் முக்கியமாக ஓயில போட்டு 2 படம் கீறுறதில் ஒரு படம் தான் செய்ய வேண்டும், கலப்படம் தான் செய்ய வேண்டும். அதில் முன்னுக்கு வச்சிருக்க பொருளில் வைக்கப்பட்டிருக்க பொருளில் உங்களுக்கு தெரிகின்ற பொருட்டு அதை நீங்கள் வரைய வேண்டும். கடதாசி மேற்பரப்பை தெரிவு செய்யும் போது நீங்கள் கவனிக்க வேண்டும், அது எந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப்பா இல்லை போர்ட்ரேட்டா எந்த பக்கம் அது வரும்ன்றதை நீங்கள் தீர்மானித்து அதுக்கேற்ற வகையில் தாள் முழுக்க உள்ளடங்கும் வகையில் அந்த சித்திரத்தை நீங்கள் வரைய வேண்டும். இங்கே தளம் பிரச்சனை இல்லை, தளம் பொருட்கேற்ற வகையில் அதை சுருப்பிச்சு கொள்வது உங்களுக்கு அனுமதி இருக்குது. அதனால் தளத்தை கீறி கூட அதில் பொருட்கள் அடக்க விடுக்கிறீங்கன்னா பொருட்கள் சின்னதாக வந்துடும். தாள் முழுவதும் பொருட்கள் சமநிலையான வகையில் பரந்திருக்கின்ற வகையில் நீங்கள் அந்த சித்திரத்தை கீற வேண்டும். பின்னணிக்கு உங்களுக்கு பொருள் கூட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் விரும்பின கலரை பயன்படுத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி பொருட்களுக்கு பட்டம் தீட்டும் பொழுது அந்த ஒளியில் காட்டுகின்ற தன்மை சிறப்பாக காட்டப்படணும். உயிருள்ள பொருட்களை தவிர மிச்ச பொருட்களுக்கும் உங்களுக்கு தேவையான கலர்களை மாற்றிக்கொள்றதுக்கான இதுகளும் உங்களுக்கு இருக்குது. அதே கலராக அடிக்க வேணும். நீங்கள் உயிருள்ள பொருட்களை விட மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கலரை மாற்றிக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் நீங்கள் அந்த ஒளி நிழல் காட்டுற தன்மையும் மற்ற பொருட்களோட பரிமாணம் மற்ற அந்த மேற்பரப்புன்ற தன்மை சிலது பளபளப்பாக இருக்கும், சிலது ஊடுருவி தெரியக்கூடியதாக இருக்கும். அந்த தன்மைகளை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுறது மிக முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி உயிருள்ள பொருட்களில் தாவரங்கள் பழங்கள் வைக்கப்படும். அப்போ அதுண்ட இயல்புகளையும் வெளிப்படுத்தி காட்டுறது மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்த பகுதி சித்திரக்கலை 3. இது 3 பகுதிகள் இருக்கும். 1 ஆனாப்பகுதி படவாக்கம்னு சொல்கிறது, 2வது ஆக்க அலங்காரம், 3வது கிராஃபிக் டிசைன். இதுதானே. இப்போ இதில் படவாக்கத்தில் உங்களுக்கு 4 தலையங்கங்கள் தெரியும். 4 தலையங்கத்துக்கு ஏற்ற வகையில் நீங்கள் கருத்தை வெளிப்படுத்தி சித்திரம் வரைய வேண்டும். இதுவும் அந்த தளம் முழுவதும் பரவலடைகின்ற வகையில் தூரநோக்கு மற்றும் முப்பரிமாண இயல்புகள் பெறக்கூடிய மாதிரி முன்னணி மத்திய அணி பின்னணி செய்யக்கூடிய வகையில் உருவங்களை ஒழுங்கமைச்சு அவை செயற்பாட்டு விதம் வெளிப்படுத்துகின்ற வகையில் கீறி அவற்றை வர்ணம் திரட்டி முழுமையாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது பகுதி ஆக்க அலங்காரம். ஆக்க அலங்காரம் என்று சொல்றது குறிப்பாக பரவலடைகிற அலங்காரம், முழுத்தள அலங்காரங்கள் தான் இங்கே இந்த முக்கியமாக வரப்போகுது. இதில் பரவலடைகிற அலங்காரம்ன்றது சீத்த துணி, மற்றது பொதி சுற்றும் தாள் அப்படியானதுகள் இந்த பரவலடைகிற அலங்காரம், இந்த கரை அலங்காரம், கேட்டின் இதெல்லாம் இந்த பரவலடைகிற அலங்கார முறைகளில் நீங்கள் ஒரு அலங்கார அலகை வச்சு அவற்றை ரேஸ் பண்ணுவதன் மூலம் மதித்தல் செய்வதன் மூலம் நீங்கள் அதை உருவாக்கி கொள்ளலாம். அப்போ ஆனால் என்னென்று சொன்னால் அந்த 2 பேப்பரில் 2 பக்கங்களையும் அடித்து பார்க்கும்போது அந்த அலங்கார அலகு பொருந்தக்கூடிய வகையில் அமைக்கிறது இங்கே முக்கியமான விஷயமாக அமைகின்றது. அடுத்த முழுத்தள அலங்காரம், மையத்திலிருந்து பிரிந்து கொண்டு போகிற அலங்காரங்கள், கம்பள அலங்காரங்கள், மாவல், குடைச்சீலை, மற்றது மேசச்சீலை, இப்படியானவற்றுக்கான அலங்காரங்கள் இந்த முழுத்தள அலங்காரங்களுக்குள்ள பெரும். அப்போ அந்த அலங்காரம் இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். மற்ற சிலருக்கு அளவு திட்டங்கள் தரப்படும். அந்த அளவு திட்டங்கள் தரப்படும் பொழுது குறிப்பாக அவை சதுரமா சுபகமான்னு சொல்லி அல்லது வட்டமான்னு சொல்லி கருதி அதுக்கேற்ற வகையில் அந்த அலங்காரத்தை நீங்கள் திட்டமிட வேணும். எப்படியா இருந்தாலும் அந்த அலங்காரங்கள் அளவு திட்டங்கள் கேட்ட வகையில் தாள் முழுவதும் பெறக்கூடிய மாதிரி நீங்கள் தயார்படுத்தி கொள்வது முக்கியம். பொதுவாக விட்டம் என்று ஒரு வசனம் பாவிக்கப்படுமாக இருந்தால் அது வட்டம் என்று சொல்லி நீங்கள் கருதி கொள்ள வேண்டியது
முக்கியமானதாகும். மூன்றாவது வந்து கிராபிக் டிசைன். இப்போ இதுக்கு கூடுதலாக ஒரு மேலுரையை பற்றி கேட்கப்படலாம். மற்றது ஒரு சுவரொட்டி கேட்கப்படலாம். மற்றது புக் கவர். இது பழமையாக கேட்கப்படுகின்ற விஷயம். இந்த பகுதியில் கூடுதலான மாணவர்கள் தெரிவு செய்கிறீங்க. ஆனால் இது தெரிவு செய்கிற பட்சத்தில் இதுக்கான புள்ளிகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் பொதுவாக புத்தக அட்டை என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் கனவேல் குழப்பம் வர்றது. புத்தக அட்டைன்னு சொன்னால் இந்த 3 பகுதிகளும் காட்டப்படும். இந்த முன்பக்கம், நடுப்பக்கம், பின்பக்கம், இந்த 3ம் ஒரு பேப்பரில் தெரியக்கூடிய வகையில் புத்தக கவர் நிர்மாணிக்க வேண்டும் என்றதை நீங்கள் முக்கியமாக கொள்ளவும். இப்போ என்ன தலைப்பு சொல்லப்படுதோ அதுக்கேற்ற வகையில் அது அமையும். அதில் புத்தகத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கலர் தெரிவுகளும் மற்றது எழுத்துக்களின் அமைப்பு உருப்பெழுத்துக்களும் இங்கே முக்கியமானதாக கருதப்படும். அப்போ இப்படியான விஷயங்கள் இந்த பகுதி 3க்குள் உள்ளடக்கப்படும். அப்போ இந்த வகையில் நீங்கள் இந்த ஒரு வினாத்தாளுக்கு முக்கியமான முறையில் நீங்கள்